திருக்கோயிலூரில் மல்லாடர் மரபில் தோன்றி மன்னனாக ஆட்சி புரிந்து வந்தவர்தான் மெய்ப்பொருள் நாயனார். இவர் திருநீறு பூசிய சிவனடியார்களுக்கு தான் சேர்த்து வைத்த செல்வம் போய் சேரட்டும் என்று நினைத்து வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் இவரிடம் பல முறை தோற்றுப்போன பகையரசன் முத்தநாதன் என்பவன் ஒரு சூழ்ச்சி செய்தான். இவரை எப்படியாவது நாம் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்ததில் அந்த ஆசையின் காரணமாக இவன் திருநீறு பூசி முடியை வாரி முடித்து அடியார் போல் வேடமிட்டு மன்னரின் அரசவைக்கு வந்தான். அவன் கையில் 4 புத்தகம் வைத்துக்கொண்டு அதில் கத்தியும் மறைத்து வைத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் எடுத்து வந்து மன்னனை பார்க்க சென்றான். காவலாளிகள் அவனை தடுத்தும் அவன் கேளாமல் உள்ளே சென்றான். மன்னர் படுக்கை அறைக்கு சென்று அங்கு அவன் துணைவியார் அருகில் நின்று பார்த்ததும் அடியார் யாரோ வந்திருக்கிறார் என்று அரசரை எழுப்ப அரசரும் எழுந்து திருநீர் பூசிய அடியாராக இருக்கிறார் என்று அவரை வணங்கி வரவேற்றார். உடனே மன்னரிடம் முத்தநாதன், உங்கள் சிவபெருமான் அருளிய சிவ ஆகம நூல்களில் ஒன்று எனக்கு கிடைத்துள்ளது. அது யாருக்குமே கிடைக்காமல் எனக்கு கிடைத்துள்ளது. அதில் சில தெளிவை பெற தனிமையில் உங்களிடம் வந்துள்ளேன் என்று கூறினான். உடனே அரசர் மனைவியையும் காவலாளியும் வெளியில் போகச் சொன்னார். பிறகு திருநீர் பூசிய அடியாரை நாற்காலியில் அமரச் செய்துவிட்டு இவரும் கீழே உட்கார்ந்து கொண்டார். உடனே முத்தநாதன் என்பவன் தன் புத்தகத்தை உள்ள கத்தியை எடுத்து மன்னரை குத்தி விடுகின்றான். இதை மறைவில் இருந்து பார்த்த தத்தன் ஓடி வந்து முத்தநாதனை தாக்க முயன்றான். அப்பொழுது அரசர், தத்தா வேண்டாம், இவர் நம்மவர், திருநீறு பூசிய இருப்பதால் அவரை நீ ஒன்றும் செய்யாதே, அவரை அழைத்து கொண்டு போய் ஊர் எல்லையில் விட்டுவிட்டு வர வேண்டும் என்று கூறுகின்றார். சரி என்று தத்தனும் முத்தநாதனை அழைத்து கொண்டு ஊர் எல்லையில் விட்டுவிட்டு வந்தான். மன்னரிடம் வந்தபோது அவனை கண்டதும் தத்தா அரசு ஊழியர்களை அழைத்து சுற்றத்தார்களையும் அழைத்து, சிவனடியார்களை நீங்கள் எப்பொழுதும் பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த ஒரு கேடும் இல்லாதவாறு நீங்கள் அவர்களை சிறப்புடன் பாதுகாத்து வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். அப்பொழுது கூத்தபிரான் என்னும் சிவபெருமானை வணங்க சிவபெருமான் அவரை சிவலோகம் தேவர்களுக்கும் மேலாக உள்ள இடத்தில் நீ வந்து சிவலோகம் சேர்வாயாக என்று கூறுகின்றார். இக்கதையின் மூலம் திருநீர் அணிந்த சிவனடியார்களை வணங்கி சிவத்தை அடைந்தார் மெய்ப்பொருள் நாயனார் என்பது தெளிவாக விளங்குகின்றது.